வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற வழியில் டிவைன் கஃபேன்னு ஒன்று இருக்குங்க, ஹோட்டலு. அதோட என்ட்ரன்ஸ் வந்து இதாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நம்ம ராஜா காலத்து சேருங்க, நவாப் நாற்காலி மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் டெலிஃபோன், நம்ம பழைய காலத்து டெலிஃபோனுங்க. உள்ளே போய் நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். உள்ளே இருந்து நான் என் மகனுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். சூப்பருங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பழைய காலத்தில் நம்ம ரிங்கு சுற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி காதில் வைக்கிறதுக்கு, வாயில் பேசுகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து மலர் பல்லக்கு. இதில் வந்து நம்ம பல்லக்கு இல்லைங்க, ஊஞ்சல். அதில் அப்படியே உட்காந்து ஆடிக்கலாங்க. இந்த மீனெல்லாம் பாருங்களேன், நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன் உங்களுக்கு மீனெல்லாம். அங்கேருந்து பார்த்தா இது இந்த ஹோட்டலுக்குள்ளே இந்த மீனெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கலர் கலராக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஹோட்டலில் நிறைய விஷயங்கள், போனால் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, இந்த மாதிரி மீன் தொட்டி, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரிங்களா? அந்த பந்தல் தோரணம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே யானை பார்த்தீங்களா? ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்குதுங்க. செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க. எதில் செஞ்சாங்கன்னே தெரியல. அந்த தந்தத்தை பிடிச்சி நான் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி கூட எடுத்திருந்தேன். வெயில் நிற்க முடியலங்க அங்கே. அதனுடைய இருக்குது பாருங்கள், நான் கட்டி பிடிச்சி நிற்கிறதெல்லாம். அதனுடைய காதெல்லாம் வந்து ஒரிஜினல் யானை மாதிரியே ஆடுதுங்க. அதோட என்ட்ரன்ஸே பாருங்களேன். ஒட்டகச்சிவிங்கி, வரி குதிரை, எலிஃபெண்ட்டு, சின்ன சின்ன கொக்குங்க, தண்ணி, துளசி மாடம் எல்லாம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை பசேர்னு அது மேலேருந்து அந்த தண்ணி அப்படியே ஊற்றுது. இது வந்து வேலூர் நாராயணி அம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா, நாராயணி கோவில். அந்த கோவிலோட ஹோட்டலுங்க இது. அவங்க எடுத்து இந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிஃபன் எல்லாம் கூட சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்களா, நம்ம ராஜா காலத்தில் ஜமீனுங்க அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சேரட்டு படி இருந்துச்சுங்க. என்னால் ஏற முடியல. பழைய காலத்து சேரட் வண்டிங்க. அதை எடுத்துன்னு வந்து புதுப்பிச்சு போட்டிருக்குறாங்கங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுதாங்க என்ட்ரன்ஸு. சூப்பருங்களா? அங்கேயே பாருங்கள், இந்த சைடில் நந்தி வச்சுருக்குறாங்கங்க. ஒரிஜினல் கல்லிலேயே அடித்து நந்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்படியே நம்மளுக்கு சிவன் கோயிலுக்கு போன மாதிரியே இருந்துச்சுங்க அந்த நந்தீஸ்வரை பார்க்க. பார்த்தீங்களா? அந்த காலத்து டெலிஃபோனுங்க. அந்த பூத்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டெலிஃபோன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பழைய காலத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா, ரிங்கு சுற்றுறது. எங்கள் மாமனார் வீட்டில் இருந்துச்சுங்க இந்த மாதிரி. கல்யாணம் ஆகி வந்த புதுசில் 49 வருஷம் ஆகுதுங்களா. ஆமாம், அப்போ இருந்துச்சு அவங்க வீட்டில், பிளாக் கலரில். சரிங்களா? இந்த மாதிரி டெலிஃபோன் பூத்து என் வீட்டுக்காருக்கு, என் பையனுக்கெல்லாம் நான் அங்கேருந்து கூப்பிட்டு பேசினேங்க. சரிங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா சிம்மாசனம். என் பையன் அதில் உட்காந்து நீலாம்பரி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சிம்மாசனத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளோ பெரிய சிம்மாசனம் செம்மையாக இருக்குதுங்க. இந்த ஊஞ்சல் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? ஃபுல்லாக மலர் ஊஞ்சல். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பல்லக்கு மாதிரியே இருக்குது. தலைக்கு மேலே வேற பாருங்க சுற்றின்னு இருக்குது. இவ்வளோ தாங்க இந்த ஹோட்டலு. நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த